குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்தக்கூடிய தரும். ஸோ இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி ஆங்கிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு நம்ம எப்படி எழுத நம்ம தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணாலும் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் த கரண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான். இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்னாலே நான் லட்சுமிகாந்த் படிக்கணுமா, ரமேஷ் சிங் படிக்கணுமா, இல்ல ஹிந்து படிக்கணுமா, வாட் எவர் இட் இஸ், யூ காட் டு ஸ்டடி ஃபார் ஆல். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் முதல்ல நல்லா ரீட் பண்ணணும். இப்போ நான் ஐ வாண்ட் டு சே சம் கிளாரிஃபிகேஷன் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருமே இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னால எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிட முடியுமான்னு கேட்டா, மேக்ஸிமம் கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆஃப்லைன் கிளாஸஸ் நிறைய நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனிவே ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இது ஒரு இன்ஃபர்மேஷனா இல்லாம ஒரு பெஸ்டா உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு வந்து GS2, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஒரு GS2க்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த நியூஸஸ். So the burdening power of the president. So with respect of United States, the U.S. President Joe Biden has granted an unconditional burden so to his son Hunter Biden. இதுதான் நம்ம நியூஸா பார்க்கணும். இது 2 நாளா இதான் எல்லா பக்கம் நியூஸா ஓடிட்டு இருக்கு. பட் நம்மளும் இன்னைக்கு அதை நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா மீடியா இதை கான்ட்ரா பாயிண்ட் நம்ம போக வேணாம். But what is the provision and what is that execution power? So put forth on behalf of that burdening on the power with vested into the president as well as the governor with respect of the state and comparison into that constitution of India as well as the constitution of United States அப்படிங்கிறது தான். So this is the classes today. So the comparison அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஸோ நிறைய நெய்பரிங் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சம் சேலியன் ஃபீச்சர்ஸ் வி ஷுட் ஃபாலோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ கம்பாரிசன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் வேலிட் கிரவுண்ட் ஸோ ஃபார் த யூபிஎஸ்சி மெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டே இருந்தோம்னா அப்கமிங் 2026ல வந்து மெயின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லிஸ்டட் கொஸ்டின் ஃபார் தட் எக்ஸ்பெக்டிங் மெயின்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது தான். எஸ், நியூஸ் பார்த்தாச்சு. த யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் ஹாஸ் கிராண்டட் அன் அன்கண்டிஷனல் பர்டன் டு ஹிஸ் சன் ஹண்டர் பைடன் அப்படிங்கிறது தான். ஸோ மகனுக்கு வந்து பிகாஸ் ஹி ஹாஸ் ஃபேஸ்ட் சென்டென்சிங் ஃபார் ஃபெடரல் டேக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹங் கன்விக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கு, யூஎஸ்ல என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம மல்டிகலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இது எப்படி நம்ம மெயின்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேர்ட் ஃபைல் ஐ ஹேவ் ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் ரெடி ரெஃபரன்ஸ். எஸ், என் டைட்டிலே பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், த பனிஷ் ஆர் பர்கிவ். இதுதான் கான்ஸ்டியூஷன் தட். ஸோ இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்ல, யூஎஸ் கான்ஸ்டியூஷனும் பனிஷிங் பனிஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ பர்கிவ்னஸ் இருக்குங்க. ஸோ அது எப்படி மேன்லி எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சார் இப்போ ஜுடிஷியல் வந்து பனிஷ் பண்றாங்க, ஸோ பிரசிடென்ட் வந்து பர்கியூ பண்றாங்க. வாட் த டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் மேன்லி எக்ஸ்பிளைன் லைக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒன் இஸ் த ஜுடிஷியரி பவர் எக்ஸசைஸ்டு டு confine with that conviction with respect to the offenses so held by that accused அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா forgive அப்படின்னா is one kind of the executive power of that president so conferred into the constitution of India and also conferred into the constitution of the US அப்படிங்கிறது தான் with respect to their country அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இதுதான் 2 ஃபேக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், பனிஷ்மெண்ட் அண்ட் forgive அப்படிங்கிறது தான். எஸ், so first I want to take the classes with respect to the burdening power of Indian president அப்படிங்கிறது தான். என் வாய்ஸ் கேக்குதா? ஏதாவது இன்ட்ராக்ஷன் தான் தெரியப்படுத்திருங்க. சரியா? வாய்ஸ் கேட்காட்டி இந்த டிஸ்பிளே ஆகாட்டி கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? வாய்ஸ் கேக்குதுல பிரியங்கா? கேக்குதுங்க சார், கிளியரா இருக்கு. ஓகேம்மா, ஓகேம்மா. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நளினி என்ற பேரறிவாளன் கேஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய கேசஸா இருக்கட்டும், கவர்னர்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பர்டனிங்காக நம்ம பெடிஷன் சப்மிட் பண்றோம். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் சப்மிட் பண்றோம். இது எப்படி எது மூலியமா பண்ணணும்? ஆர்டிகல் 72 with respect to the burdening power so empowered by the president அப்படி நம்ம சொல்றோம். ஆர்டிகல் 161 பாத்தீங்கன்னா கவர்னர் நம்ம சொல்றோம். இது எப்படி ப்ரொசீஜரல் அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டேக் த பிரைமரி ஃபேக்ட் கிளாஸஸ் லைக்வைஸ் தி ஆர்டிகல் நம்பர் 72. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 72 the constitution empower the president to grant pardons. So to whom? The person who have been tried and convicted of any offenses in all cases அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டேட் லா, சென்ட்ரல் லா, கன்கரண்ட் லா நிறைய இடங்களும் டிஸ்கஸ் பண்றோம். இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டல, ஸோ இன்கம் டேக்ஸ் பண்ணாம போயிட்டாங்க, இல்ல வந்து பிளாக் மணி ஹோல்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக எக்கனாமிக்கல் அஃபென்சஸ்க்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ரீசெண்டாக நீங்க பாத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ரெட் டைம் மூவி ரஜினிகாந்த் சாரோட மூவி நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த எக்கனாமிக்கல் எப்படி ஒரு இந்தியன் பீனல் கோட் வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து எப்படி எக்கனாமிக்கல் அஃபென்சஸா கன்வெர்ட் பண்ணி பட்ஸ் ஆக்ட் மூலியமா தெளிவுபடுத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்திருப்பீங்க அதை.
சோ அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய யூனியன் லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேஷனல் என்ன சொல்றது, என்ஐ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது செக் கொடுத்து மோசடி பண்ண அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லா சென்ட்ரல் லா கொஞ்சம் டிஃபர் பண்ணி வரும். பட் நார்மலா சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன். ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. வந்து ஆர்டிகல் 72 அப்படின்னாலே ஸோ கவர்னர்ஸ் ஸோ ஹேவ் த பவர் டு பர்டன் இல்ல, மன்னிக்கணுங்க, இல்ல அவர் இல்ல இல்ல நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லிட்டாரு அந்த மீனிங் இல்ல, கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ சென்டென்ஸ் அண்ட் இது இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஜுடிஷியல் டேர்ம்ல ஜஸ்ட் நோ அபவுட் தட் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் அண்ட் ஆல்சோ கன்விக்ஷன். கன்விக்ஷன் அப்படின்னா அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்றது, சரி சொல்லிடலாம். ஸோ சென்டென்ஸ் அப்படின்னா அந்த குற்றத்துக்கான தண்டனை என்னன்னு சொல்றது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இஸ் ஆல் கன்ஃபர்ட் இன் டு தட் இந்தியன் பீனல் கோட். இப்ப பேர் மாறிடுச்சு இல்லையா? சோ இந்தியன் பீனல் கோட். சோ அப்போ இது சென்ட்ரல் லால வரும். இது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேட் லால இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் ஜெயில் கோயம்புத்தூர்ல இருக்கும், அதே மாதிரி மெட்ராஸா இருக்கட்டும் அல்லது வாராங்கல்ல இருக்கட்டும். சோ அப்போ ஜுடிஷியரி ஒரு 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 சென்டென்ஸை ப்ரொசீட் பண்ணிட்டாலும் அது சென்ட்ரல் லால இருந்தா கூட ஜுடிஷியல் சிஸ்டம் பாத்தீங்க சாரி ஜெயில் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இன்டு கன்ஃபர்ட் வித் தட். ஸோ அப்போ இப்போ கோயம்புத்தூரா இருந்தா அல்லது மெட்ராஸா இருந்தா வித் ரெஸ்பெக்ட் டு தட் கவர்னர் போய் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க பெடிஷன் கொடுத்து அவங்க ப்ரொசீட் பண்ண முடியும். இதுல சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும். அதை பத்தி முதல் தெளிவுபடுத்தலாம். எஸ். ஸோ த டிஃபரன்சஸ் பிட்வீன் தட் பர்டனிங் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரசிடென்ட் அஸ் வெல் அஸ் த கவர்னர் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணணும். பிஃபோர் தட் இந்த மன்னிப்புன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல, ஒரு சின்ன 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 ஸ்டோரி, ஒரு சின்ன ஸ்டோரியா சொல்லணும் அப்படின்னா, சார் நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டேன், மன்னிச்சிட மாட்டீங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்ல, 500 ரூபாய் எடுத்துட்டேன், ஓரளவு மன்னிக்கலாம், 50 ரூபாய் எடுத்தேன், சரி பரவாயில்ல வச்சுக்கன்னு சொல்றோம்ல. ஸோ சம் லெவல் ஆஃப் தட். ஸோ அந்த பர்டனிங் எப்படி இருக்கும்னா, ஸோ இட் வாஸ் தட் மீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளமன்சி. ஸோ அது நல்ல ஒரு வார்த்தை. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா கருணை இல்ல, கிளமன்சி. ஸோ கிளமன்சி மீன்ஸ்ல கருணை அடிப்படையில் எப்படிலாம் அந்த பர்டனிங் வெஸ்டர்ன் பண்ணியிருக்காங்க. there are 5 டைப் ஆஃப் த பர்டன். நம்ம பர்டன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல. ஸோ பாய்ஸ் என்ற பாஸ்கரனால ஸோ பர்டன் சொல்ற மாதிரி பர்டன். ஸோ இந்த பர்டன் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறதுங்க. ஸோ எப்படி there are 5 type of the burdens. So number 1 is a burden, number 2 is a commutation, number 3 is the remission, number 4 is a respite, number 5 is a reprieve. இந்த உங்களுக்கு அந்த 5 டைட்டில் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதா? Yes. தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்தியால பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், லேட்டர் தான் யூஸ் பண்ணலாம். தென் வாட் இஸ் தட் பிரசன்ட் ஃபேக்ட் அப்படிங்கறதையும் ஃபைனலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எஸ். சோ த பர்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னால இட் போத் சென்டென்சஸ் அண்ட் ஆல்சோ கன்விக்ஷன். அதாவது இவர் குற்றவாளி, இவர் தூக்குல போடுங்க அப்படின்னா அவர் குற்றவாளி இல்லைங்க, அவரை கொஞ்சம் விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்டன், ஒரு முழுமையா அவர் மன்னிக்கிறது, அதுதான் பர்டன், முழுமையான மன்னிப்பு. இட் ரிமூவ் போத் த சென்டென்ஸ் அண்ட் ஆல்சோ த கன்விக்ஷன். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெளிவுபடுத்தினா வாட் இஸ் த மீன் ஆஃப் த சென்டென்ஸ் அண்ட் வாட் இஸ் த மீன் ஆஃப் த கன்விக்ஷன். கன்விக்ஷன் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்ஃபர்ம் பை தட் கோர்ட். ஸோ அவர் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அவர் செய்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, இரட்டை ஆயிலா சிங்கிள் ஆயிலா அல்லது மரண தண்டனையா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதா சென்டென்ஸ். ஸோ த பட்டன் ரிமூவ்ஸ் போத் த சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன் ஸோ ஆன் தட் பர்சன். இந்த ரெண்டுமே ரிமூவ் பண்றது. So it completely absolves the convict from all sentences, punishment and also disqualifications. இப்போ யூஎஸ் ஓட கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ல என்ன சொல்ல முடியாதுன்னா பட்டன் கொடுக்க முடியாது. ஆனா பட் நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஹேஸ் தி பர்டனிங் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பனிஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸ்லயும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். சோ இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்டன் அப்படின்னா என்டையரா மன்னிக்கிறதுங்க. சோ நான் தெளிவா போட்டாங்க இட் ரிமூவ் போத் தட் சென்டென்ஸ் அண்ட் ஆல்சோ கன்விக்ஷன், ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுவாருங்க இல்ல. சோ இந்த பவர் யாருக்கு அப்படின்னா பிரசிடென்ட். அண்டர் தட் ஆர்டிகல் நம்பர் 72, ஆர்டிகல் நம்பர் 72 எம்பவர் த பிரசிடென்ட் ஸோ ஃபார் ரிமூவிங் போத் த சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன் ஸோ ஆன் தட் பர்சன் அப்படிங்கிறது தான். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், ஒன்னு அவரா ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுக்கணும், யாரு கன்விக்ஷன் இருக்காரோ அவர் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஜனாதிபதிக்கு ஒரு மனு கொடுத்து, நிறைய சினிமா படங்களை பார்த்திருப்பீங்க, ஐ திங்க் சரத்குமார் விஜயகாந்த் படங்களை பார்த்துருப்போம் நம்ம நினைக்கிறேன். கடைசியா தூக்குல போடலாம்னு சொன்ன உடனே சோ ஜனாதிபதி ஒருத்தர் ஜனாதிபதி சோ மன்னிச்சிருவாங்க, அவர் தூக்குல போடாதீங்க, ஹீரோவை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இல்ல. சரிங்க. சோ த பர்டன். சோ அப்போ என்டையரா மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். சோ அப்ப இந்த மன்னிப்பை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பார்ட்டா டிஃபர் பண்றோம். சோ கம்யூட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்குறது, கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் இல்ல. சோ கம்யூட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இட் கம் அப் வித் தட் லைட்டர் ஃபார்ம்.
இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சோ அவருக்கு வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல கடுங்காவல் தண்டனை சாதாரண தண்டனை. ஸோ ரிகோரஸ் இம்ப்ரீச்மெண்ட் அண்ட் ஆல்சோ சிம்பிள் இம்ப்ரீச்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ ரிகோரஸ்னா ரொம்ப கடுங்காவல் தண்டனையா இருக்கும். ரிகோரஸ் இம்ப்ரீச்மெண்ட்டை ஸோ சிம்பிள் இம்ப்ரீச்மெண்ட்டா மாத்தலாம். இப்போ ஒரு வந்து ஒரு சிங்கிள் ஆயில் கன்விக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கன்விக்ஷன் அப்புறம் ஒரு ஒரு ஆயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஒரு பெர் லைஃப் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பாத்தீங்க அப்படின்னா ரிகோரஸ் இம்ப்ரீச்மெண்டா இருக்கும். அதை வந்து என்ன கம்யூட்டேஷன் பண்ணலாம், அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ இந்த தண்டனையுடைய மேன்லி இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கான அதிகாரம் நம்ம யாருக்கு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு, கவர்னருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. பட் பர்டன் பொறுத்த வரைக்கும் பட் என்டையர் டெத் சென்டென்ஸ் கன்விக்ஷனை முழுமையா மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு மட்டும்தான், பிரசிடென்ட் மட்டும் தான், கவர்னர் கிடையாது. கம்யூட்டேஷன் பட் போத் ஹேவ் தட். ஸோ இட்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஜெனரல் லா மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு பேருக்குமே சைமல்டேஷனா ரெண்டு பேருக்குமே ஹேவ் த பவர் வித் ரெஸ்பெக்ட் டு த கம்யூட்டேஷன். ஸோ ரெண்டு பாயிண்ட கிளாரிஃபை பண்ணியாச்சு, பர்டன் அண்ட் ஆல்சோ கம்யூட்டேஷன். ஸோ அதர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 72ல பாத்தீங்கன்னா ரெமிஷன். ரெமிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைக்வைஸ் வந்து ஸோ ஒரு 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸா இருக்கு, ஒரு 2 இயர்ஸா மாத்திக்கிறது இல்ல. சோ ஒரு ஒரு இப்போ நிறைய இப்போ ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நன்னடத்தை அப்புறம் இன்னும் மேல ஒரு அப்பீல் எடுத்துட்டு போவாங்க. அதை வந்து பை கைண்ட் ஆஃப் அப்பீல்லையும் போய் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது கிளமென்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஜுடிஷியல் ரிவ்யூவும் பண்ணிக்க முடியும். அதையும் தாண்டி நம்ம வந்து கவர்னர் அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுத்து சோ நம்ம ரெவிஷன் கிரவுண்ட்ல நம்ம கேட்க முடியும். இன்னும் கொஞ்சம் தண்டனை 7 வருஷம் 8 வருஷம் கொடுத்துருங்க, கொஞ்சம் குறைச்சு ஒரு 4 வருஷம் கொடுங்க, இல்ல ஒரு 5 வருஷம் கொடுங்கன்னா அவங்க பார்த்து முடிவு பண்ணி அதுக்குன்னு சில புரோட்டோகால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ லிமிடேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த பர்டனிங் பவர் வெஸ்டட் இன் டு தட் president as well as the governor with respect to article number 72 and article 161. So apart from that, so the cabinet ministry approval must necessitate, it should be necessitated. ஸோ அவங்களுடைய ஒரு மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் இல்லாம இது எதுவும் பண்ண முடியாது, ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் சரியா. சம் லிமிடேஷன். ஸோ பர்டன் கம்யூட்டேஷன் அண்ட் ரெமிஷன். ஸோ ரெமிஷனை சொல்லியாச்சு, அளவை குறைச்சிக்கலாங்க இல்ல. ஸோ கம்யூட்டேஷன் தன்மையை குறைக்கிறது, ரெமிஷன் அளவை குறைச்சிக்கிறது ஒரு இல்ல. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெஸ்பைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ கன்விக்டட் ஆயிட்டாங்க, சென்டென்ஸ் ஆயிட்டாங்க, பட் இஸ் பிசிக்கலி டிசபிளா இருக்காங்க, இன்னபிலிட்டியா இருக்காங்க, அல்லது பிரெக்னன்சி உமனா இருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த எதை யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பைட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெஸ்பைட் யூஸ் பண்ண அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டும் பண்ணலாம், ஸோ கவர்னரும் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெப்ராய். ரெப்ராய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவரை கன்விக்ஷன் பண்ணியாச்சு இல்ல, இவரை நாளைக்கே தூக்குல போடுங்கன்னு சொல்லிட்டாங்க, சென்டென்ஸும் கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டே ஒரு ஸ்டே கேட்கறதா, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஒரு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க இல்ல. சோ அவர் ஏதாவது என்ன சொல்றது அவருக்கு ஏதாவது ஒரு கருணை அடிப்பில் ஏதாவது கிடைக்குமான அவர் ட்ரை பண்ணி பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. So that mean the stay after execution of the sentence அப்படிங்கிறது தான் reprieve. So I have discussed with you the 5 types. Number 1 is the pardon. Number 2 is that commutation. Number 3 is the remission. Number 4 is the respite. Number 5 is the so reprieve அப்படிங்கிறது தான். So the burdening power தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். So இது some manly the manner of that burdens நம்ம டிஸ்கஸ் பண்றோம். So இதை பொறுத்து பர்டன் பவர் வந்து டெத் சென்டென்ஸ் அப்படின்னாலே அதை வந்து என்டையரா பர்டன் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் இருக்கு இல்லையா. சோ ஒருவேளை டெத் தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரிஸ்மெண்டா மாத்திர அதிகாரம் யாருக்கு இருக்கு, அவருக்கு பிரசிடென்ட்க்கு உண்டு, கவர்னருக்கு இருக்கு. ஆனா டெத் சென்டென்ஸை என்டையரா ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. யாருக்கு கிடையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் தான். சோ வாட் இஸ் த மீன் ஆஃப் த சம் லிமிடேஷன். என்ன லிமிடேஷன் உங்களுக்கு அந்த பாயிண்டே குவாட் பண்ணிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதா பிரியங்கா? எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்கேன் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி. எஸ் சார். எஸ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பழைய ரகுரன் படம் ஒன்று இருக்கும், முதல்வன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நல்ல ஒரு டைலாக் தான். என்னன்னா இங்க எடுத்தோமா கௌத்தமான எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 72 ஆர்டிகல் 161 ஸோ டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரசிடென்ட் அண்ட் ஆல்சோ கவர்னர் இருந்தாலும் கூட நீட் சம் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இல்ல, அங்க வச்சால அது சொல்லி இல்ல. லைக்வைஸ் the limitation. So, because the Constitution of India, the President cannot exercise this power independently. Decision must align with the advice of the Council of Ministers. So, இது through the government மூலியமா தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ கனெக்ட் பண்ணி நியூஸை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். தமிழ்நாட்டில் வந்து பேரறிவாள நிறைய கேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்ல, அதை பண்ணலாம் அப்படின்னு கவர்னர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க.
ஸோ சம் கேஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சம் கே அக்செப்ட் பண்ணுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் ப்ரொசீடிங் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிஷன் பவர் ஆஃப் த கவர்னர், அது மேல தலையிட முடியாது. இல்ல நான் அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்க வந்து அதை பண்ண மாட்டேங்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் போஸ்ட் பண்ணி இங்க கம்பல் பண்ண முடியாது. ஸோ பட் இது நீட் சம் கெட் அட்வைஸ் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான். தெர் இஸ் a specific limitation conferred with that burdening so power. So அப்போ it's conferred with the discretion power of the governor as well as the president அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம அந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போதே உங்களுக்கு கவர்னர் பவர் தெளிவா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்னெல்லாம் பண்ண கவர்னர் என்னெல்லாம் பண்ணலாம்? எல்லாமே பண்ணலாம். பிரசிடென்ட் மாதிரி எல்லாமே பண்ணலாம். பட் பர்டன் வித் ரெஸ்பெக்ட் டெத் சென்டென்ஸ் டஸ் நாட் டு, அதை பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் லைக்வைஸ் மிலிட்ரி கோர்ட் பாத்தீங்கன்னா கோர்ட் மார்ஷல், அதாவது மிலிட்ரி கோர்ட்ல ஏதாவது சென்டென்ஸ் கொடுத்து அது விஷயமா ஏதாவது பர்டன் பர்கியூ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ அது பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சோ கவர்னர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். சரி, டூ டைப் ஆஃப் டிஃபரன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டனிங் எக்ஸிகியூஷன் பவர்ல வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். ஒன் இஸ் த பிரசிடென்ட், ஒன் இஸ் த கவர்னர். ஆர்டிகல் 72 as well as the ஆர்டிகல் நம்பர் 161. ஸோ இப்போ ரெண்டுமே ஈவன் தான். பர்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ஸோ ரெஸ்பைட் அண்ட் ஆல்சோ ரெப்ரைவ் எல்லாம் சேம். பட் பர்டனை பொறுத்து மட்டும் ஸோ பிரசிடென்ட் ஹேவ் சம் எக்ஸஸ் பவர் இல்லையா? ஸோ கம்பேர்ட் டு தட் கவர்னர் பண்ணும்போது அதே மாதிரி மிலிட்ரி கோர்ட்டை பொறுத்தவரை ஹி ஹேஸ் சம் அடிஷனல் பவர் கம்பேர்ட் டு த கவர்னர் அப்படிங்கிறது தான். எஸ். So that's why I have explained about the differences. உங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். differences between the burdening power of the president and also governor அப்படிங்கிறது தான். இப்போ விளம்பர கதையா சொல்லிட்டு தான் உங்களுக்கு வேர்ட்ஸா கொடுத்துருக்காங்க. Death sentence and also court martial. The president can grant pardon in all cases, whereas the sentence given is the sentence of the death. The governor cannot burden a death sentence. He can only suspend, remit or commit a death sentence. அந்த death sentence வந்து தூக்குல போடுங்க அப்படிங்கிறது. அந்த death sentence என்ன செய்யலாம் அப்படின்னா, சோ ஒரு ஒரு கொஞ்சம் கமிக்கலாம், குறைக்கலாம், கம்யூட் பண்ணலாம். அது ரிகோரஸா இருக்கா, சோ சிம்பிளா மாத்தலாம். சரி, கம்யூட் பண்ணலாம், ரெமிட் பண்ணலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண முடியும். பட் என்டையரா வந்து மன்னிக்க முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கு வந்து தூக்குல போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ரிமூவல் ஆஃப் தட் sentence and conditions, conviction, so conferred and vested into that power of the president only, not to the governor அப்படிங்கிறது. Some differences. At the same time, court martial பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, the governor does not possess the burdening power, so punishment or sentence by a military court. So the military court உடைய exercise of that conviction burden, so sorry, conviction sentence, so should be burdened by that president மட்டும்தான், கவர்னர் இல்ல அப்படிங்கிறது தான். எஸ், இதுவரை புரிஞ்சதா? இது வெரி சிம்பிள். ஆர்டிகல் 72 அண்ட் ஆர்டிகல் நம்பர் 161. இதுவரை புரிஞ்சதா மேடம்? Yes, sir. எஸ். ஸோ இது நம்ம இந்தியா, இது இஸ் பர்டனிங் பவர், ஸோ discretionally granted to that president as well as the governor in India. But the news is explain about that the power with respect to that union interstate America இல்ல. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. எஸ். ஸோ உங்களால பார்க்க முடியுதா? The constitutional basis of US. இதுதான் அந்த ஆர்டிகல் நம்பர் 2 செக்ஷன் 2 கிளாஸ் 1 ஆஃப் த யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறோம் இல்லாமா, பார்ட் 1 பார்ட் 2 ரெஃபர் பண்றோம். அதே மாதிரி ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 ரெஃபர் பண்றோம். இந்த யூனியன் லா ஸ்டேட் லாலாம் நம்ம ஷெட்யூல் நம்பர் 7ல ரெஃபர் பண்றோம் இல்லையா? ஸோ அதுபோல யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் the burden power of the president is based on article number 2 section 2 class 1. Yes, it provide and empowers the president shall have the power to grant, reprieve and pardon of offenses against the United States except the cases for impeachment. நமக்கு என்ன சொன்னோம்? டிஸ்குவாலிபிகேஷன்ஸ் மேல நம்ம போன முடிவு பண்ணு சொன்னோம். பட் இவங்களுக்கு வந்து இம்பீச்மெண்ட், அது யாரும் மூலியம் இம்பீச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் மேலேயோ இன்னொருத்தர் மேலேயோ இம்பீச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தகுதி நீக்கம் பண்ணி அவங்க நீக்கி இருந்தாங்கன்னா, அதை வந்து மன்னிக்க அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஒன்லி த பவர் வெஸ்டட் இன்டு த யுனைடெட் ஸ்டேட் மட்டும்தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, the US Supreme Court has interfered that provision to include the power to grant burdens, so condition. So likewise பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஃபெடரல் லா இருக்கும், ஸ்டேட் லா இருக்கும். நமக்கும் அதே மாதிரி தான், யூனியன் லா இருக்கு, ஸ்டேட் லா இருக்கு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பர்டன் பவர் should be vested into that federal crimes only. So the president of US has the constitutional right to burden or commute sentence related to the federal crimes, but not with respect to that ஸ்டேட்ல. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டேட்லாலையும் மன்னிக்க முடியும், சென்ட்ரல் லாலையும் மன்னிக்க முடியும், ஸோ யூனியன் லாலையும் மன்னிக்க முடியும் நம்ம சொன்னோம். ஆனா சில டிஃபரன்சஸ் டீட்டெயில் என்ன டிஃபர் பண்ணோம் அப்படின்னா,
டெத் ஆஃப் டெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கும் பிரசிடென்ட்க்கும் சம் டிஃபரன்சஸ் இருக்குன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம். as well as the military court நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் compared to the Indian constitution with respect to the constitution of the United States, it totally differs. The burdening power or commutation power, so it related to the federal crimes only. So the president is not answerable for his burdens, so to the Supreme Court. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, so with respect to that state crimes பொறுத்த வரைக்கும் இந்த burden power with respect to that president of the US, with respect to the state law does not apply. So அதுக்கு வராதுங்க. ஸ்டேட் கிரைம் பொறுத்து இது பண்ண முடியாது. பிகாஸ் த பிரசிடென்ட் கேன் ஸ்டில் பி ட்ரைட் அண்டர் தட் லா ஆஃப் தட் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பர்டனிங் பவரை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் கிரைம்ஸ்ல மட்டும்தான் அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு டிஃபரன்ஸை தெளிவுபடுத்திட்டோம் இல்ல, புரிஞ்சதுலமா? எஸ் சார். பட் உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுதுங்க சார். இப்ப கேக்குதாமா? சார் இப்ப புரிஞ்சுக்க முடியும் சார், பட் லைட்டா பிரேக் ஆகுது. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் தான் கண்டினியூ பண்ணிக்கலாம். டவர் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லைக்வைஸ் ஸோ சம் டிஃபரன்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் தட் இன் இந்தியா. ஸோ இப்போ இந்த சார் இப்ப பட்ஜெட் நல்லாவே பிரேக் ஆகுதுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? தெரியல. இப்ப கேக்குதா? எஸ் சார் இப்ப கேக்குதுங்க. ஐம் சாரிம்மா, ஏதோ டவர் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லேண்ட்மார்க் கேஸ் ரெண்டு கேஸ் நம்ம பேசலாம். ஸோ ஓகே. ஹேகர் சிங் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸோ மாருராம் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆஃப் 1989 1980, இந்த ரெண்டு கேஸும் ரொம்ப ஃபெமிலியரா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 1980 வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் தட் த பிரசிடென்ட் பர்டனிங் பவர் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ இன் இட்ஸ் என்டையரிட்டி. ஸோ அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். பட் in the year of 1989, the Supreme Court ruled that the President has the authority to independently review the evidence and research a different conclusion. So on guilt and sentence when considering the burden. So burden பண்ணும்போது அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. So anonymousா என்டையரா பண்ண வேணாம். 1980 சொல்லியாச்சு, the president burdening power is not subject to judicial review. So judicial review எடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆமா, இல்ல அவர் பண்ணிட்டாருங்க, சரியா தப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. So அந்த பவர் கிடையாது. But at the same time, the Supreme Court ruled in the era of 1989 by way of the Hagar Singh Union of India cases. So the president has the authority to independently review evidence and reach a different conclusion on guilt and sentence when considering the burden அப்படிங்கிறது தான். ஸோ இது என்னங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலா போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? இல்ல வாங்க, கம் டு தட் ஃபேக்ட், இஷ்யூ அண்ட் ஃபேக்ட். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு டேர்ம் ஆஃப் தட் பிரசிடென்டோட பீரியட்ல வந்து கவர்னர் பீரியட்ல வந்து நிறைய பேர்டன், ஸோ கம்யூட்டேஷனுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதை எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ நம்மளும் டிஸ்கஸ் பண்ணோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கேசஸ் இருக்கு, இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு இல்ல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒன் ஆஃப் தட் கேஸ் இஸ் லைக்வைஸ் முர்மு. ஸோ முர்மு அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட், ஒரு அக்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவரோட டெத் பெனால்ட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் நோட் பண்றாங்க, இஸ் டெத் பெனால்ட்டி. அவர் டெத் பெனால்ட்டி கொடுத்தாச்சு. பட் தி ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து அவரை பர்டன் பண்றாரு, அவரை மன்னிச்சிட்டாரு. பட் சம் ஆஃப் த கிரைம் பாத்தீங்க அப்படின்னா தி கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஸோ ஒரு ஒரு ஹியூமனிட்டி அகைன்ஸ்ட் ஒரு கிரைம் கூட அதை மன்னிக்க முடியுது. அப்போ இதனால ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். பட் ஸோ தி சுப்ரீம் கோர்ட் ரூல்டு கிளியர்லி. ஸோ த president burdening power is not subject to judicial review, but at the same time, so the president has the authority to independently review the evidence and reach a different conclusion அப்படிங்கிறது தான். அதை மறுபடியும் பார்த்து நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறது தான். பட் இட்ஸ் a matter of that judicial review அப்படிங்கிறது தான் இல்லையா? எஸ். ஸோ இது வந்து ஹைலைட் பண்ண விஷயம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொன்னதான். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லி பாருங்க. இட் இஸ் ஃபார் த ஜுடிஷியரி டு ஃபைண்ட் எ பர்சன் guilty or not. Yes, correct. And their job ends there. Says former Chief Justice of India. Mercy is entirely an executive process for the President of India to decide. The judiciary should stay out of it. அப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. Mercy, that means is entirely an executive power. So அதனால the judicial review வேணா இல்ல அப்படிங்கிறது தான் தெளிவுபடுத்துறோம். At the same time, the President also has to examine the merits of the case himself as upheld in that Hagar Singh case 1989 இல்ல
989. சரியா? சரிங்க. இதுதான் டிஃபரன்சஸ். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மன்னிக்கணும்னு சொல்றோம். மன்னிக்க சரியா தப்பா? இப்ப யாரெல்லாம் மன்னிக்கலாம்? So, என்னென்ன அஃபென்ஸ்க்கு மன்னிக்கலாம்? சோ யூனியன் லாக்கு மன்னிக்கலாம். பெரும்பாலும் ஐபிசி சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷனாலே இந்தியன் பீனல் கோடு தான். சோ இதெல்லாம் மன்னிக்கலாம் அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தான். சோ அதுக்கு மெர்சி இஸ் என்டையர்லியான எக்ஸிகியூட்டிவ் ப்ராசஸ். அதனால தான் லிமிடேஷனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லிமிடேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? என்டையர்லி வெஸ்டட் த பவர் லைக்வைஸ் the decision must align with the advice of the council of ministers அப்படிங்கிறது தான். இஸ் கமெண்ட் டு தட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஆல்சோ பார்லிமெண்ட் ரெண்டுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தட் பிரசன்ட் ஃபேக்ட். ஒன் ஃபேக்ட் என்ன பிரசன்ட் ஃபேக்ட் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ த ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஸோ ரிஜெக்டட் தி மெர்சி பெட்டிஷன். ஸோ ஆஃப் தட் முகமது ஆரிஃப் அலைஸ். ஸோ ஆசா இன்னும் பேர் கரெக்டாக தெரியல, முகமது ஆரிஃப்னு வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ லைக்வைஸ் ரெட்ஃபோர்ட் ரெட்ஃபோர்ட் அட்டாக் கேஸ். ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு டெத் பெனால்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அவர் அகெயின்ஸ்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுக்குறேன். இட் வாஸ் ரிஜெக்டட் பை தட் பிரசிடென்ட் திரௌபதி, ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அப்படிங்கிறது தான். இட்ஸ் த வே ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ். ஸோ இப்போ இதுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் அட் பிரசன்ட். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? எஸ். த ஃபைனல் ஃபைண்டிங் இஸ் தட் த டெத் சென்டென்ஸ் இன் இந்தியா இஸ் கவர்ன் பை த யூனியன் லா அண்ட் ஸ்டேட் லா. யூனியன் லான்னு சொல்லிட்டாலே இது பிரசிடென்ட் தான், ஸ்டேட் லான்னு சொல்லிட்டா அது கவர்னர் தான். அதுல எந்த கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டாம். எஸ், because the death penalty is the highest legal penalty in India and is only imposed in the rarest of cases. The primary method of the execution is hanging. அவ்வளவுதான். நம்ம இந்தியால வந்து தூக்குதான் இல்ல? சரிங்க. கிளாஸஸ் புரிஞ்சுதாமா? எஸ் சார். எஸ். ஹரிணி பிரியாவும் லைன்ல இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கேள்விதான், சிம்பிளான கொஸ்டின். பெரிய கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் இல்ல, பட் உங்களால கண்டிப்பா ட்ரை பண்ண முடியும். கதை ஸ்டோரி புரிஞ்சதுல ஆர்டிகல் 72 அண்ட் ஆர்டிகல் நம்பர் 161 என்ன நம்ம பேசணும் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லையா? எஸ் சார். எஸ். மை கொஸ்டின் உங்களாலே பார்க்க முடியும். In relation to the burdening power of the governor, consider the following statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. The governor cannot burden on the matter associated with the military law. Number 2, governor cannot burden on the death sentence. Which of the statement is are correct அப்படிங்கிறது தான். இதுல எது சரி அப்படிங்கிறது தான். எதுமா சரி? டூ ஒன்லி. ஏன் ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? தெரியல சார், டவுட்டா இருக்கு. அதுதான் நம்ம அவருக்கு ரெண்டு எக்ஸப்ஷன் பார்த்தோம். மிலிட்ரி மிலிட்ரி லாவுக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெத் சென்டென்ஸும் வராதுன்னு சொல்லிட்டோம்ல. எஸ் சார். அப்போ ஆப்ஷன் இஸ் போத் 1 and 2. சரியா? ரெண்டுமே. போத் ஒன். ஐயா, the governor cannot burden on the matter associated with the military லாலையும் பண்ண முடியாது. The governor cannot burden on death sentence. நான் ஒரு இதை உங்களுக்கு பிடிஎஃபா மாத்தி உங்களுக்கு நாளைக்கு அனுப்புறேன். வாட்ஸ்அப் பாருங்க என்னவா. ஓகே சார். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இதில் காட்டியிருப்பேன். ஸோ போட்டுக்கோ இல்லையா? டெத் சென்டென்ஸ் கோர்ட் மார்ஷல். கோர்ட் மார்ஷல் அப்படிங்கிறது மிலிட்ரி கோர்ட் தான் இல்ல? ஸோ மிலிட்ரி கோர்ட்ல அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதை பொறுத்து கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுன்னா அவர் வந்து பர்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். எனக்கு இந்த கிளாஸ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ கம்பேரிசன் ஆஃப் யூஎஸ் அப்படிங்கிறது சின்ன ஹைலைட்டா எழுதுனா போதும். பட் இந்தியாவோட பர்டனிங் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 5 டைப்ஸ் சொல்றோம். பர்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பெக்ட் அண்ட் ரெப்ரைவ். ஸோ நான் ஒன் செகண்ட் ரீகால் பண்றேன். ரொம்ப சிம்பிளா, பர்டன் அப்படின்னா எல்லாத்தையுமே மன்னிக்கிறதுங்க. அவர் கன்விக்ஷன், அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லணும், அவருக்கு தண்டனை வேண்டாம்னு சொல்லணும். இது டெத் சென்டென்ஸ்ல பிரசிடென்ட் மட்டும்தான் சொல்ல முடியும், கவர்னர் சொல்ல முடியாது. கம்யூட்டேஷன் அப்படின்னா ஹையர் ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் லோவர் ஃபார்முக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ கடுங்காவல தண்டனை சாதாரண சிறை தண்டனையா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ரெமிஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நாட்களை குறைக்கிறது. 7 வருடங்கிறது 5 வருடமா மற்ற ரெமிஷன் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சம் எஸ்பெஷலி சேஞ்சஸ். ஸோ பிசிக்கலி டிசபிலிட்டி அண்ட் ஆல்சோ பிரெக்னன்சி பீரியட்ல உமன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்ரைவ் அப்படிங்கிறது கன்விக்ஷன் அண்ட் ஆல்சோ கன்விக்ஷன் கொடுத்தாச்சு, அவரை சென்டென்ஸ் வந்து அவர் ஜெயிலில் போட்டு நாளைக்கு தூக்கில் போடுங்க ஒரு ஸ்டேஜ் இருந்தா, அவர்ல ஒரு 2 மாசம் போடுங்கன்னு ஒரு தூக்கில் பண்ணணும், ஹேங்கிங் பண்ணணும் ஒரு நிலைப்பாடு இருந்தா அதை கொஞ்சம் ஸ்டே பண்றதுக்காக ரெப்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, இது எனேபிள் தம் அண்ட் எனேபிள் ஹிம் டு கன்விக்ட் டு ஹேவ் டைம் டு சீக் பர்டன் ஆர் கம்யூட்டேஷன் ஃப்ரம் த பிரசிடென்ட். இல்ல அவர் பண்ணதுக்கு ஒரு தூக்கில் போடுங்கன்னு சொல்லியாச்சு, யாரையாவது கேட்டு 2 மாசம் போட வேண்டாங்க, இதை கொஞ்சம் ஏதோ பர்கிவ் கொடுங்கன்னு கேட்டு யாராவது கமிட்டேஷன் பண்ணிட்டா
இல்ல கொஞ்சம் மன்னிச்சுட்டா அவருக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? சோ அந்த வாய்ப்பை நம்ம அவருக்கு கொடுக்கறது தான் வந்து ரெப்ரைவ் அப்படிங்கிறது தான். திஸ் த 5 கைண்ட் ஆஃப் மெத்தட்: பர்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பைட் அண்ட் ரெப்ரைவ். சோ இதை மறந்துடாதீங்க. ஆர்டிகல் நம்பர் 72 மறந்துடாதீங்க. இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் எம்பவரிங் ப்ரொசீடிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரசிடென்ட். அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் 161 மறந்துடாதீங்க. ஸோ த ஃபைனல் டச்சிங் கிளாஸ் இஸ் தட் ஆர்டிகல் 72 பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் ஃபார் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் யூனியன் லா அப்படின்னாலே அது பிரசிடென்ட் தான். பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் பை எ கோர்ட் ஆஃப் மார்ஷல் அப்படின்னா அது மிலிட்டரி கோர்ட், அது பிரசிடென்ட் தான். சென்டென்ஸ் இஸ் சென்டென்ஸ் ஆஃப் டெத், சென்டென்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான். இந்த மூணும் பிரசிடென்ட் தான். த பர்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஜுடிஷியரி. இட் இஸ் அன் எக்ஸிகூட்டிவ் பவர், பட் த பிரசிடென்ட் while exercising this power does not sit as a court of appeal. அவர் கோர்ட் மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்ல. அவர் டிஸ்கரிஷன் பவரை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான். எஸ், திஸ் இஸ் மை ஃபைண்டிங் டுடே. திஸ் இஸ் கிளாஸஸ் புரிஞ்சதாமா? எஸ் சார். எஸ். எஸ் சார். ஓகேம்மா. பிரியங்கா, நான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி ஒன்று எடுக்கணும். என்னமா நம்ம ரெண்டு டேக்ஸ் ரெண்டு பார்த்துட்டோம்ல. இன்டைரக்ட் டைரக்டா கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஜிஎஸ்டி மட்டும் எடுக்கணும். கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டுச்சு, டைம் தேவைப்பட்டுச்சு. முடிஞ்சா அந்த வீக்ல எடுத்து அந்த டாக்ஸேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே. ஓகேம்மா, ஓகேம்மா. நாளைக்கு மறுபடியும் கிளாஸ்ல சந்திக்கலாமா? இட் வாஸ் நைஸ் மீட்டிங் வித் ஓகே. ஹரி பிரியா அண்ட் ஆல்சோ பிரியங்கா. தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கம்மா. ஐ வில் ட்ரை ஆல்சோ டு கீப் த கிளாஸஸ் கண்டினியூஸ்லி. சரிம்மா. இட் வாஸ் நைஸ் ஓகே டாக்கிங் சார். வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. இதான் டவுட் இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். டவுட் இருக்கா? கேட்கணுமா இல்ல ஏதாவது? சார். ஓகேம்மா. நோ சார். ஓகேம்மா. ஓகேம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.